தமிழக மக்களுக்கு மருத்துவ செலவுகளை குறைக்கும் வகையில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் காப்பீட்டுத் தொகை ரூபாய் 5,00,000 ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இதுவரை முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த காப்பீட்டுத் தொகை ரூபாய் 5 லட்சமாக இருந்தது. தற்போது அது 25 லட்சமாக உயர்த்தப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். அதாவது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு கிடைக்கும் மருத்துவ காப்பீட்டு பாதுகாப்பு முன்பிருந்த அளவை விட 5 மடங்கு அதிகரிக்கிறது. இந்த மாற்றம் குறிப்பாக அதிக செலவு ஏற்படும் மருத்துவ சிகிச்சைகளை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். தமிழ்நாட்டில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் தானாகவே இந்த காப்பீடு கிடைக்கும் என்று அர்த்தமில்லை. தற்போதைய CMCHIS அதிகாரப்பூர்வ தகுதி விதிகளின்படி பொது பிரிவில் சேர விரும்பும் குடும்பத்தின் ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 1.20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும். மேலும் தகுதியான குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் பெயர்கள் குடும்ப ரேஷன் கார்டில் இடம்பெற்றிருக்க வேண்டும். சட்டப்பூர்வமாக திருமணம் செய்த துணைவர், குழந்தைகள் மற்றும் தகுதியுடைய சார்ந்த பெற்றோர் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் திட்ட விதிகளின்படி சேர்க்கப்படலாம். மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான சிறப்பு பிரிவுகளில் வேறு விதமான தகுதி விதிகள் உள்ளனர். தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தகவலின்படி குடும்பத்தில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அந்த நபரும் குடும்ப உறுப்பினர்களும் வருமான உச்சவரம்பின்றி இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான சிறப்பு விதி உள்ளது. ஏற்கனவே CMCHISல் பதிவு செய்து கார்டு வைத்திருக்கும் தகுதியான குடும்பங்கள் புதிய அறிவிப்புக்காக புதிதாக ஒரு திட்டத்தில் சேர வேண்டிய அவசியம் இருப்பதாக இன்றைய அறிவிப்பில் கூறப்படவில்லை. ரூபாய் 25 லட்சம் உயர்வு எப்போது முதல் நடைமுறைக்கு வரும்? ஏற்கனவே உள்ள கார்டுதாரர்களுக்கு அது எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அமலாக்க விவரங்கள் வெளியாகிய பிறகே தெளிவாகும். எனவே புதிய அறிவிப்பை வைத்து உடனடியாக புதிய கார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு பதிலாக அரசு வெளியிடும் அடுத்தடுத்த வழிகாட்டுதல்களை பார்ப்பது நல்லது. தற்போது அதிகாரப்பூர்வ CMCHIS வழிகாட்டுதலின்படி பொது பிரிவில் புதிதாக சேர்வதற்கு முதலில் வருமான சான்றிதழ் பெற வேண்டும். இந்த சான்றிதழை கிராம நிர்வாக அலுவலர் மூலம் பெறலாம். பின்னர் பின்வரும் ஆவணங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். குடும்ப ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ். இந்த ஆவணங்களுடன் உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள CMCHIS அட்டை வழங்கும் மையத்திற்கு சென்று பதிவு செய்யலாம். சரிபார்ப்பு முடிந்த பிறகு CMCHIS கார்டு வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ இணையதளம் தெரிவிக்கிறது. CMCHIS என்பது அரசு மருத்துவமனைகளிலும் திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டு பட்டியலில் சேர்க்கப்பட்டு தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறும் வகையில் செயல்படும் திட்டமாகும். ஆனால் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒவ்வொரு சிகிச்சைக்கும் காப்பீடு கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. குறிப்பிட்ட மருத்துவமனை மற்றும் சிகிச்சை திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதை முன்கூட்டியே சரிபார்ப்பது முக்கியம். அதிகாரப்பூர்வ CMCHIS தகவலின்படி திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சைகள் மற்றும் மருத்துவமனைகளின் பட்டியல் உள்ளது. எனவே சிகிச்சைக்கு முன் அந்த விவரங்களை சரிபார்ப்பது நல்லது. ரூபாய் 25 லட்சம் என்பது திட்டத்தின் மொத்த காப்பீட்டு வரம்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் எந்த நோயாக இருந்தாலும் ரூபாய் 25 லட்சம் பணம் நேரடியாக வழங்கப்படும் என்று அர்த்தமில்லை. திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட குறிப்பிட்ட சிகிச்சைகள், நடைமுறைகள் மற்றும் தொகுப்பு விகிதங்கள் ஆகியவற்றுக்கு ஏற்ப காப்பீட்டு வசதி வழங்கப்படும். அதனால் சிகிச்சை பெறுவதற்கு முன் அந்த சிகிச்சை CMCHISல் உள்ளதா, எந்த மருத்துவமனையில் கிடைக்கிறது, அதற்கான தொகுப்பு உள்ளடக்கம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம்.